ஹைடா. இப்போ பர்த்டே விஷ் நந்தினி ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட் கனி ஹாப்பி பர்த்டே. ரேணு ஹாப்பி 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 பர்த்டே. மூணு பேரும் ஹாப்பியாக இருக்கணும். ஒரே நாளே மூணு பேருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்காக ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட்டை ஒருத்தி கேட்டுட்டா. அவளுக்காகவும் ஓகே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற நியூஸ் உங்கள் அம்மா சொல்லும் போது தான் ஹாப்பி. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அந்த இடம் எப்படி பரபரப்பாக போகுது. உங்கள் அம்மா ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டா, ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டுட்டா, அப்படி பிஸியாக அப்படி இருக்கும்போது கார் சவுண்ட் கேட்டுச்சா? போதும். இப்போவே நீ அழகாக இருக்கா. கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, உள்ளே இரு. நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. நீ ரொம்ப அழகாக இருக்க வயன் அப்படி சொல்லி அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஹாப்பி ஸ்மைலோட அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அம்மா என்ன சொல்ல அவங்க எப்படி இருப்பாங்க? இங்கே பாரு, நான் அவங்கள பார்த்தேன். அந்த பையன் அழகாக இருக்கான். எஸ்கேல பெரிய பிஸ்னஸ் மேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜென்டில் மேன், ரொம்ப நல்ல பையன். நீ பயப்படாதா அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் தலையாட்டிட்டு சரிம்மா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் வெளியே போயிட்டு ஜெமன் ஃபேமிலியெலாம் வெல்கம் பண்ணுறாங்க. பிகாஸ் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறது ஜெமன் தான். நீங்கள் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அங்கே வருது ஜிமன் தான் வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமனும் ஒரு ஹாப்பியில் வீடெலாம் சுற்றி பார்த்துட்டே அப்படி உள்ள வரா. நீங்கள் ஜிமன் எங்கேயாவது தெரிஞ்சிட மாட்டானா அப்படின்னா லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து எட்டி பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஜிமன் யாருன்னு தெரியல. எவ்வளோ க்ரௌடாக இருக்கு. இதில் ஜெமனை நான் எங்கே தேடுவேன்? இதில் யார் ஜெமன்? இதோ பாதி பேர் ஃபேஸ் கூட தெரிய மாட்டேங்குதோ. இதெல்லாம் யார் ஜெமன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் ஃபேஸ் தெரியுது. ஒருத்தங்க பேர் ஃபேஸ்லாம் தெரிய மாட்டேங்குதா. உள்ளே இருக்கா அம்மா. கொஞ்ச நேரத்துலேயே உள்ளே வந்த வா. எங்கம்மா? காஃபி கொடு வா. அப்படி ஜெமன் எங்கே இருக்காருன்னு பார்த்துறேன் வா. அப்படி கூப்பிட்டுட்டா உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிக்கும் போது டோர் நாக் ஆகுது. நீங்கள் ரெண்டு பேரும் டோரை பார்க்குறீங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறதா ஜெமன் தான். நீங்களும் அம்மாவும் திரும்பி டோரை பார்க்க அங்கே நின்றுட்டா. ஹாய் ஆண்டி. உங்களுக்கு யாருன்னு தெரியல, பட் நீங்கள் அவனை பார்க்க ஜெமன் உள்ள வாங்க. அங்கிள்கிட்ட கேட்டால் அவன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். ரூமை காட்டினாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைண்ணா அப்படின்னு ஜெமன் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறான். அவன் சொல்லியிருப்பான் இல்லையா உங்ககிட்ட பேசணுன்னு வந்திருக்கான் அப்படின்னு. ஸோ அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அம்மா சொன்னது ஞாபகம் வருது. ஜெமன் அப்படி சொல்லிட்டு இவன் தான் ஜெமனா அப்படிங்கிற மாதிரி ஜெமனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெமன் உங்களை பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்ன அவன் பார்க்க மாட்டேன்றான்? ஒருவேளை இவனுக்கு என்னை பிடிக்கலையா? ஏன் என்னை பார்க்கல? அம்மா கிட்ட மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அம்மா இவனை நல்ல பையன்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெமனையே எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்ருக்க. ஆண்டி இதில் என்ன ப்ராப்ளம்? ரெண்டு பேரும் பேசிக்கோங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. நீங்கள் பதட்டமா ஜெமனை பார்க்குறீங்க. ஜெமன் திரும்பி உங்கள் அம்மாவை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ கூட நம்மளை பார்க்க மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. பட் வெளியே பேசலை. ஜெமன் உங்கள் அம்மா போகிற வரைக்கும் பார்த்து வந்துட்டு ஐம் ஜெமன் அப்படி சொல்ல சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஏதோ பேசணும் அதெல்லாம் இல்லை. உன் ஃபோட்டோவில் பார்த்தேன் பிடிச்சதா. ஸோ
அதே போல் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, குடிஞ்சிட்டீங்க. ஒன், இதை நான் ஆன்சர் பண்ணேன். உன் ஆன்சர் கேட்குதா? நான் இப்போ ரூமுக்கே வந்திருக்கேன். அப்படி கேட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி உங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ குனிஞ்சிட்டே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஒடிங்காம தான் அந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேண்ணா அப்படின்னு கேட்க சடனாக நிமிந்து அவனை பார்க்குறீங்க. என்னாச்சா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் சொன்ன மாதிரி டக்குன்னு உங்களால் சொல்ல முடியல. ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தீங்க, அதுவும் அம்மா இப்போ தான் அவன் நல்ல பையன் இங்கே ஒர்க் பண்ணுறான் அது இது ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓடுது, உங்களால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அவன் மூஞ்சியை பார்க்க ஓகே என்ன பிடிச்சிருக்கா இல்லையா இப்போ சொல்ல முடியாத, பட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, வெளியே வெயிட் பண்ணுறேன், வா. என்ன நம்மக்கிட்ட எதுவும் கேட்காம இவனையும் கொஸ்டின் கேட்டு இவனே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் போது அம்மா வராங்க. ஸோ வெளியே கூப்பிட்றாங்க. வெளியே போயிட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறீங்க. ஸோ அந்த இடத்துல ஜிம்மனும் இருக்கான். ஜிம்மனை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஜிம்மன் கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கான். கொஞ்ச நேரம் இப்படி டைம் போகுது, அந்த என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. இப்போ ஜிம்மன் அவங்க அம்மா ஒரு ரிங்கை கொடுத்தா உங்கள் கையில் போட சொல்ல, ஜிம்மன் அந்த ரிங்கை வாங்கிட்டு உங்களை பார்க்குறான். அவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் கையில் ரிங்கு இருக்கு. ஸோ உங்கள் அம்மா கொடுத்தாங்க. ஸோ அதை கையில் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்க்க அப்போ உங்களை பார்த்துட்ருக்கான். ரிங்கை போட சொன்னான். நெக்ஸ்ட்டு ஜிம்மன் கையை டச் பண்ணுறான். ஸோ அது அவங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்க அவன் கையில் ரிங்கு போடுறான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவனுக்கு நீங்கள் ரிங்கு போடும்போது உங்களை பார்த்துட்டே இருக்கான். ரிங்கு போட்டுட்டு கையை எடுக்கிறதுக்குள்ள உங்கள் கையை பிடிச்சிட்டான். நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. அவன் உங்கள் கையை சுரண்டிட்டே அப்புறம் நம்மளுக்கு ஃபைனலி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவனை பார்க்குறீங்க. அவன் கொஞ்ச நாள் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சீக்கிரமா அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே சரி ஓகே மேரேஜ் தானே தலையாட்டுறீங்க. ஸோ அப்படியே டேஸ் போகுது. நைட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து உட்காடுறீங்க. ஜிம்மன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வருது. ஹலோ ஜிம்மன், சாப்பிட்டியா? உங்கள் நம்பர் எப்படி அவங்ககிட்ட போச்சு அப்படின்னு முழிக்கிறீங்க. ஒன், லைனில் இருக்கியா? சாப்பிட்டியான்னு கேட்டான். சாப்பிட்டேன் ஜிம்மன். என் நம்பர் எப்படி உங்ககிட்ட அப்படி நீங்கள் கேட்க அம்மா கிட்ட வாங்கினா அப்படி சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேசுகிறீங்க அந்த நைட்டு ஃபுல்லாக. அப்படியே அந்த டாக் போகுது. ஜிம்மன் நல்லாவே பேசுகிறான். அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது அந்த மாதிரி நிறைய பேசுகிறான். ரொம்ப டீசெண்டாக அப்படி பேசுகிறான். ஃபோனை வச்சுட்டு அம்மா சொன்ன மாதிரி குட் பர்சன், ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே ஒரு 2-3 days அப்படி போகுது. இப்போது நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு ஃப்ரீயா வெளில போகலாமா? நான் ஃப்ரீ தான், பட் வெளியிலையா? எங்கே? ஒரு லவ் மூவி வந்திருக்கு. ஸோ எனக்கு அங்கே போகணுன்னு தோணுச்சு. நீ வந்தானா 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படி அவன் சொல்ல. சரி அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அம்மா கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னு தெரியல. அம்மாவே வந்தா ஜிம்மன் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு போல.
ஆஃப் அன் ஹவரில் வீட்டுக்கு வருவாராம், வா ரெடியாகு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சிரிச்சுட்டே நீங்கள் அம்மா போட சொல்கிற ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தலைலாம் வாரி விட்டு பூலாம் வச்சேன் அந்த மாதிரி ரெடியாகிட்டு இருக்கீங்க. அது ரெடி பண்ணும் போதே நிறைய அட்வைஸ், நிறைய பேசக்கூடாது அவங்கக்கிட்ட அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படி நீங்கள் பேசிக்கிட்டே ரெடி ஆகுறதுக்கும் ஜமன் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கு. ஆரன் நடிக்கிறான். சரி ஓகே ஓகே நீ கிளம்பு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டு விட்டு வெளில வரீங்க. அங்கே ஜமன் கார் நிற்கிது. ஸோ நீங்கள் கார்கிட்ட போக அவன் சீட்லேருந்து இறங்கி உங்கள் சீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ம் எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் நானே உட்காரு ம் அப்படின்னு உள்ளே ஏறி உட்காருங்க. அவன் பொறுமையாக டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்கிறான். உங்கள் அம்மாவை சிரிச்சுட்டே பாய் சொல்ல அப்படியும் பாய் சொல்லிட்டு டிரைவர் சீட்டுக்கு வந்து வண்டி எடுக்கிறான். நீங்கள் ஜம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அழகாக இருக்கான், ஜென்யூனாக இருக்கான். இந்த 2-3 டேஸ் நிறைய பேசியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இதுவாக பேசியிருப்பான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மினை. ஒரு ஸ்மைலோட அவனை பார்க்க அவன் ட்ரைவ் பண்ணிட்டே என்னவன் அப்படி பார்க்குற நீங்கள் ரொம்ப குட் பர்சன் தான். புரியல. எல்லாம் அம்மா சொன்னாங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, நல்ல பையன் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த 2-3 டேஸ் எனக்கே இது புரிஞ்சுது, ஃபீல் ஆச்சு. ஜென்யூனாக இருக்கீங்க, டீசெண்டாக இருக்கீங்க. ஒரு நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சா? இல்லை, என்னை பற்றி இன்னும் நீ நிறைய புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். போக போக புரிஞ்சுப்பா. புரியல. நான் தான் சொன்னேன்ல போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். ஸோ அன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அப்போது உங்கள் கையை பிடிச்சி சுரண்டி இருப்பான் இல்லையா? ஸோ அது ஞாபகம் வருது. கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கமாக அப்படி இருக்குது. கையில் கிஸ் பண்ணுறான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கையை விட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவி பார்க்க தியேட்டர் வந்திருக்கீங்க. எங்கே நில டிக்கெட் வாங்கிட்டு வரேன். நீங்கள் ஒரு காரணம் நிற்கிறீங்க. அவன் போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு சாப்பிட ஏதாவது வேணுமா? சரி ஓகே வேணும்னா சொல்ல நடுவில் வாங்கிக்கலாம். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது கையை நீட்டுறான். அவன் கையில் கையை கொண்டு போய் வைக்கிறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சிட்டு போலாமா? நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டீங்க. அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. மூவி ஸ்டார்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு அது லவ் மூவி இல்லையா? லவ் ட்ராக்கு. ஸோ இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் லவ் டெவலப் ஆகுது. ஃபோன் காலில் போகுது. அந்த மூவியில் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அது நீங்கள் 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க அந்த மூவியை. அந்த லவ் ட்ராக் போயிட்டு கொஞ்சம் ரொமான்டிக் ட்ராக் வருது. 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. கிஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவனை பக்கத்தில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணுற இந்த டைம் ஜமன் ஃபார்முக்கு வரான். நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்க ஜமன் அவன் கையை கொண்டு வந்து கையில் வைக்கிறான். ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஜம்மனை பார்க்குறீங்க. அவன் சிரிக்கிறான். நீங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவன் நார்மலாக எப்பவும் போல பிடிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க. ஸோ அதுதான் அங்கே இல்லை. உங்கள் கையை கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் கிட்ட வந்து உட்கார். கிட்டியா? நடுவில் இந்த ஹேண்டில் கப்புள் சீட் கேட்டேன். ஓ சாரி, நம்ம சீட் அது. வா கப்புள் சீட் சேஞ்ச் ஆகிடலாம். அங்கேயா? இது ஃபஸ்ட் நம்ம சீட்டே இல்லை. சேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிறீங்க கப்புள் சீட்டில். இங்கே உட்காராம நம்ம எப்படி அங்கே? நான் கவனிக்கல. உட்கார்றீங்க.
அவனும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீட்டாவது நடுவில் ஒரு பாலம் வச்ச மாதிரி ஒரு ஹேண்டில் வந்து 2 பேரையும் பிரித்து வச்சுது. ஸோ இப்போ அப்படி இல்லை. 2 பேரும் க்ளோஸாக உட்காந்துட்ருக்கீங்க. அவன் க்ளோஸாக வந்து உட்காருடி. நீங்கள் அவன்கிட்ட போய் உட்காரிங்க. அவனோட தைசம் உங்கள் தைசம் டச் ஆகுது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் கையை பேக்கில் கொண்டு வந்து இப்போ கை வச்ச ஹோல்ட் பண்ணி அப்படியே க்ளோஸாக இழுத்துக்கிட்டான். திருப்பி நீங்கள் அவனை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவன் கை உங்கள் ஹிப்பில் இருக்க. நீங்கள் இருக்கட்டும் சுமன் அப்படி நீங்கள் சொல்ல, இப்படியே இருக்கட்டும். என்ன சுமன்? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் கை இப்படியே வச்சுருக்கான். எடுக்க மாட்டேன்றான். நர்வஸாக இருக்குது. அவன் உங்கள் ஹிப்பில் கை வச்சுருக்கிறத அவன் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் நெளிச்சிட்டே இருக்கீங்க. பிகாஸ் அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னமும் உங்களுக்கு மேலே வர மாதிரி அப்படி இருக்குது. நீங்கள் இவர் தெரிச்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா அப்படி நீங்கள் முழிக்கிறீங்க. அவன் என்னடி பண்ணுற அப்படி கேட்குறான். நீங்கள் திருப்பி அவனை பார்க்குறீங்க. இத்தனை நாளாக ஒரு 3-2 டேஸாக அப்படி பேசியிருப்பீங்க. ஸோ இத்தனை நாளாக பேசினிருந்து சரிம்மா சரி வாயான் அப்படி பேசியிருப்பான். டி யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். திரும்பி நீங்கள் அவனை பார்க்க என்னாச்சா? எதுக்கு நீ அவனை அப்படி ஷாக்கிங்காக பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை ஜமன். ஏண்டி இப்படி நர்வஸாக இருக்க அப்படி சொல்லிகிட்டே திரும்பி உங்களை பார்க்குறான். இவ்வளோ ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்க 2 பேரும் நோசம் அப்படி டச்சா அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கு. அவன் உங்களை பார்த்துட்டே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. ஏனி இவ்வளோ நோஸாக இருக்கா? ஏண்டி என்னாச்சா? நம்ம என்ன ஹாரர் மூவிக்கா வந்தோம்? அது இல்லை ஜமன். உங்களுக்கு என்னாச்சா? என்னக்கா? ஏண்டி என்னாச்சுன்னா புரியல. இல்லை ஏதோ புதுசா நீங்கள் என்ன டீலா சொன்னதில்லை. ஓ ஏண்டி பிடிக்கலையா? நான் பிடிக்கலன்னு சொல்ல வரல. அப்போ பிடிச்சிருக்கு? இல்லை ஜமன். இல்லையா ஜமன்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? கொஞ்சம் ஹிப்லேருந்து கை எடுக்கிறீங்களா? நீங்கள் கேட்டுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுட்டே ஏண்டி என் கையை அங்கே இருந்தா ஒன்று என்ன பண்ணதா? அது 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 இல்லை ஜமன். அப்படி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க பேக்கெட்டு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு. அவனை கண்ணை சிந்திட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன ஆச்சா? எதுக்கு நீ இவ்வளோ நர்வஸாக இருக்க? இல்லை ஜமன், உங்களுக்கு என்னாச்சு? நான் நார்மலாக தாண்டி இருக்கேன். இல்லை நீங்கள் அப்படி சொல்லிட்டே உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறீங்க. ஸோ அவன் கிஸ் பண்ணதில் நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. அவனோட லிப்ஸை லிக் பண்ணிட்டே உங்களை பார்த்து ஒரு மாதிரி செடிஷுங்க. என்னாச்சா? நீ இப்படி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக உங்களை பார்க்குறான். அவன் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்கு. சும்மா நீங்கள்
நீங்கள் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? ஒரு மாதிரியா? என்ன மாதிரி? அது இல்லை, இப்படி ஃப்ளோட் பண்ணுற மாதிரி. அப்படியா இருக்க? ஓகே, ஃப்ளோட் பண்ணுற மாதிரியா? நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே. நான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சோண்டு தான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மார்னிங் காரில் வரும்போது நிறைய பேசினி. குட் பர்சன், ஜென்யூன், ப்ளா ப்ளா ப்ளா. இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சிருச்சு போலாமா அப்படின்னு சொல்ல திரும்பி ஸ்க்ரீனை பார்த்தா நேம் டேக் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நேரம் அப்படி ரொமான்ஸ் அப்படி வந்திருக்கும் போது இவன் இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. ஸோ உங்கள் மைண்டு அந்த மூவியில் போகல, உங்களோட குட்டி குட்டி சேட்டை. ஸோ மூவி முடிகிற அளவுக்கு முடிகிற நேரம் கொண்டு வந்துருச்சு. முழிச்சிட்டே இருக்க ஜமன் போலாமா? எழுந்துக்கிறீங்க. ஸோ உங்கள் முன்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ க்ரௌடாக இருக்குது. உங்கள் முன்னாடி ஜென்ஸ் நடந்து போகிறாங்க. ஸோ கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது இல்லையா? ஸோ அவங்க மேலே முட்டுற மாதிரி போகும்போது ஜமன் இழுத்து பேக்கில் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ நேரம் என்னென்ன பண்ணிகிட்ருப்பானோ நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது அவன் பண்ணிகிட்ருக்கான். சாரிக்குள்ளெல்லாம் கைவிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணு கிரப்பாக மூடிட்டுருக்கீங்க. அவன் கிடைக்கிற கிளாப்லலாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க. அந்த தியேட்டர் விட்டு எப்படா வெளியே வர போகிறோம் அப்படி இருந்திருக்கும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நார்மலாகவே இருக்கும் உங்களுக்கு. அவன் மேலே இருந்தெல்லாம் கையை எடுத்துட்டு கையை பிடிச்சிட்டு போலமா அப்படி கேட்குறான். எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக பேசுகிறான். என்னாச்சா பன்? போலாமா? டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். காலையில் தானே என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க அவனை பார்த்து. ஸோ இப்போது அவன் தியேட்டருக்குள்ளே பேசுனது ஞாபகம் வருது. நீங்கள் நகத்தை கடிச்சிக்கிட்டே அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே வரீங்க. உங்களுக்கு அவன் கிஸ் பண்ணது தான் வந்து போயிட்டுருக்கு. வீடு வந்து சேருங்க அப்படி சொல்கிறான். நீங்கள் காதிலே வாங்காமல் நகத்தை கடிச்சிட்டே அவன் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? அவங்க லிப்ஸில் கை வச்சுட்டு கண்ணை மூடுறீங்க. அவன் அவங்க லிப்ஸை லிக் பண்ணி பைட் பண்ணி லைட்டாக ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி அப்படிலாம் என்னென்னமோ பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ ஃபீல் ஆகுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டே லிப்ஸை ஒரு மாதிரி பண்ண என்ன நினச்சி நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சம்மனுக்கு புரியுதா? உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு காது கிட்ட வந்த என்னடி அதுக்குள்ள என்ன நீ ஃபீல் பண்ணிருக்கியா என்ன? என்னாச்சு 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 ஜமன்? இல்லை வீடு வந்துருச்சா இறங்க சொன்னேன். அப்படி சொல்லும் போது திரும்பி விண்டோவில் பார்க்குறீங்க. வீடு விட்டு நின்றுட்டுருக்கீங்க. தெரியுது டோர் ஓப்பன் பண்ணிட்டு கிடக்கிடன்னு கீழே இறங்குறீங்க. ஸோ அவன் சிரிச்சுட்டே ஓகே என்னை பிரிஞ்சு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நம்ம ஜூம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி தலையாட்டுறான். நீங்களும் அவன் என்னமோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டும் போது நீங்களும் ஆட்டிட்டு அது என்ன சொன்னான் அப்படின்னு புரிய வரும்போது ஷாக்காக அப்படி கண்ணெல்லாம் முழிப்பி திங்கிட்டு அப்படி அவனை நீங்க பார்க்க மேரேஜ் பண்ணிவிட்டு பெட்ரூமில் பார்க்கலாம் பெட்டுட்டா பொண்டாட்டி அப்படி சொல்கிறான். ஸோ நீங்கள் ஷாக்கிங்காக இருக்க. அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. அம்மா நிறைய சொல்கிறாங்க, சொன்ன மாதிரி அவன் நல்லவன் தானே, நல்லா பார்த்துக்கிட்டானா அப்படிலாம் நல்லா நிறைய கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு வேலை பண்ணியிருப்பான் இல்லையா? அது அம்மாட்ட சொல்ல முடியாது. ஸோ அதோட நீங்கள் அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. ஒரு ஈஸியாக இருக்குது. அவன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிகாஸ் அவனுக்கு உங்களுக்கும் என்கேஜ் ஆகிருக்கு. ஸோ
பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் தெரியல, அந்த டைம் ஒரு மாதிரி ஒரு பயம் பார்த்துட்டோம். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம், அப்படி தோணுது. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு வந்து பெட்டில் உட்காந்த வழக்கம் போல் ஜிம்மன்கிட்ட அந்த காலை, ஸோ இவ்வளோ நாள் நார்மலாக பேசியிருப்பான். ஸோ இப்போது ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடி என்ன பண்ணுற? இல்லை ஜிம்மன், இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் ஆனியா? அதான் கால் பண்ண எடுக்கலையா? ஓகே, எனக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி. அப்படின் போது சைலண்ட் ஆகிட்டீங்க. சும்மா நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நான் ஃப்ரெஷ்ஷாக போனேன். அதாண்டி, எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டே நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் இல்லையா? ஜமன், ஏய் சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சதுடி. எப்போவுமே எனக்கு பேசுகிற மாதிரி இப்போ வேண்டாம். என்ன ஃபார்முலா, உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க பேசிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிடுவோம் ரொமான்டிக்கா அப்படிங்கிற மாதிரி பேச வரும்போது, ஜமன் 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 ஒரு நிமிஷம் அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. அவனும் சிரிச்சுட்டே காலை கட் பண்ணிட்டான். ஸோ இவங்க இப்படி இருக்கான் அப்படி தோணுது. நெக்ஸ்ட் டே எழுந்து வெளில வரீங்க, காலேஜ்லாம் முடிச்சாச்சு. அம்மாவுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அம்மா, இவன் உங்கள் 2 பேருக்கும் நாளைக்கு மேரேஜா? நீங்கள் வெங்காயம் நறுக்கிட்டு இருந்திருப்பீங்க, திரும்பி அம்மாவை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? நாளைக்கா? என்னம்மா என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச 2 month 3 month கூட ஆகும் அப்படிலாம் சொன்னேன். நாளைக்கு தெரியலடி, 3 month முடியட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு இருந்தோம். ஜமன் தான் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போகிறாராம், போயிட்டு வர ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ அவ்வளோலாம் வேண்டாம், இப்பவே முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து வெளில போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். அதனால தான் உங்கள் அப்பா ஓகே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாளைக்கே மேரேஜ். அம்மா, அம்மாண்ணா என்னடி? நாளைக்கு அம்மா, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சும்மா ரெடி ஆகிட்டு வந்த, அவங்க கூட நின்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏன் நாளைக்கே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணும்போது தான் ஜிம்மன் சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா? ஸோ அது ஞாபகம் வந்து என்னதான் பண்ணிட்டுருக்குன்னு தெரியல. ஐயோ, நாளைக்கே மேரேஜா? கிஸ் பண்ண ப்ராசஸ்லேருந்து இன்னும் நான் வெளில வரவே இல்லை ஜிம்மன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் ஜிம்மன் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஷையா அப்படி இருக்கீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டும் கால் பண்ணுறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜிம்மன் வீட்டில் இருக்கீங்க. ஜிம்மன் ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக இருக்குது அவன் ரூமில். அதை பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு, நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா? உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருந்தது. நீங்களா என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா அப்படி இருந்ததா? இப்போ நான் உங்கள் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே, இன்னும் ஒன்று, ரொம்ப குட் பர்சன், நிறையா உங்களை பற்றி நிறையா நினச்சேன். நீங்கள் குட் பர்சன் தான், பட் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி லிப்ஸில் கை வைக்கிறீங்க. ஸோ நான் உங்கள் ஒய்ஃப் இல்லை. ஸோ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளஷ்ஷோடு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லிகிட்ருக்க, அப்படியே வந்து பேக்கப் பண்ணி என்னடி ஓகே அது ஜமன் என்ன ஓகே? இல்லை ஜமன், ஹிவாயன் இல்லை, இப்போ நீ என் பொண்டாட்டி இல்லை, இன்னைக்கு நீ என் கண்ணுக்கு எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா அப்படின்னு ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். அவன் முன்னாடி இருக்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக. அவன்
ஷோல்டரில் கிஸ் பண்ணிட்டே, நீ எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா? என் பொண்டாட்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரெஸ் தான். நல்லா இருக்குல்ல? அகைன் ஒரு ப்ரெஸ் பண்ணுறான். கண்ணை இறுக்கமாக மூடுறீங்க. அவனுக்கு இந்த மாதிரி ஜமன் கேக்கா பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை அப்படியே தூக்குறான். கண்ணை திறந்து நீங்கள் அவனை பார்க்க, இதுக்கப்புறமும் நீ எந்த ஜமன் ஜமன் சொல்றியாடி? அது அது ஜமன் ஜமன் இப்படி இல்லை, எதுக்கு முன்னாடி சொன்னியே ஜமன் நீங்கள் பாருங்களேன், என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, இறக்கி விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதில் படுக்க வைக்கிறான். அதில் நிறைய ரோஸ்லாம் போட்டு அப்படி இருக்கு. அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான் அவங்கள. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த பெட்டில் படுத்துட்டே எழுந்துக்கலாம் ட்ரை பண்ணும்போது கழுத்தில் கை வச்சுட்டே உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு மேலே வரான். ஜமன் ஜமன் ஒரு நிமிஷம் ஜமன், இப்படி இல்லடி, ஒரு நிமிஷம் இப்பாடா எப்படி கூணுன்னு நானே சொல்கிறேன். என்ன ஜமன் பேசுகிறீங்க? எனக்கு எனக்கு புரியல. இப்போ புரியும். ஜமன் இப்படி ஜமன் 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 ஜமன். என்னடி ஏண்டி இப்படி பண்ணுற? ஜமன் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் கழுத்துலேருந்து கையை எடுத்துட்டு எழுதுக்கலாம் அப்படி ட்ரை பண்ணும்போது அவன் மேலே அப்படியே படுத்துட்டான். காதுகிட்ட வந்து எதுவும் நீ பேச வேண்டாம், நான் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன பற்றியா ஜமன் ஜமன், நெக்ஸ்டா நீ ஃபீல் பண்ணா மட்டும் போதும், புரியுதா? அப்புறம் உன்கிட்ட இருக்க இந்த லவ்வா மொத்தத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டே அவன் ஷர்ட்டில் கை வச்சு ஒரு பட்டனா ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படி இவனை ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஸோ நீங்கள் பயத்தோடு அவனை பார்க்க அவன் ஷர்ட்டையும் கழட்டிட்டான். நீங்கள் ஷர்ட்லெஸ்ஸாக ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பொறுமையாக வந்து உங்கள் லிப்ஸை அப்படி லிக் பண்ணுறான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இன்னமும் பண்ணுதா படப்படப்பா அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அவன் கொடுக்குறத அப்படி ஃபீல் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லிப்ஸை லிக் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கான். அவன் கையை இப்போதான் சாரிக்கிட்ட வந்து அது எடுக்கலாம் அப்படி வரான். நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான், அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சாரி எடுக்க போகிறான், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அந்த நர்வஸில் இருக்க டோர் நாக் பண்ணுற சவுண்டு, 2 பேருமே திரும்பி டோரை பார்க்க வேகமாக தட்டுறாங்க. ஜிம்மனோட அம்மா வேகமாக நாக் பண்ணுறது உங்களுக்கு தான் நல்லா கேட்குது இல்லையா? ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜமன் ஜமன் ஒரு நிமிஷம் ஆன்ட்டின்னு தான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க ஜமன், ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன், நீ ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண வெளில வராதா அப்படி சொல்லிவிட்டு அவன் போகிறான். அவங்கக்கிட்ட நீங்கள் சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ப்ளஷிங்காக அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் பண்ணதை அப்படி இருக்குது, லிக் பண்ணியிருப்பான் இல்லையா அவங்க லிப்ஸை. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை திங்க் பண்ணிவிட்டு உங்கள் சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருக்க அவன் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டா. என்னம்மா எதுக்குமா அப்படி கத்துங்க, எவ்வளோ என்னங்கடா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன ஆச்சு உள்ளதாக இருக்கா, என்னம்மா அவளை கூப்பிடுறான், அவகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போதும் என்ன பேசணும் அப்படின்னு அவன் கேட்கும் போதும்
என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொல்றது உங்க காதுல விழுந்த உடனே வரவேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அதை கூட கேட்காம நீங்க டூர்கிட்ட வந்து ஆண்டி ஆண்டி அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னா நீங்க ஆன்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. உன்னை தான் வர வேணான்னு சொன்னனே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்க அதெல்லாம் கண்டுக்காம ஆன்டி கிட்ட வந்து என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. தெரியலம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியா அப்படிங்கிற மாதிரி உங்களை கையோடு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஒருத்தனுக்கு இங்கே காண்டா இருக்கு, இருந்தாலும் உங்கள் பின்னாடி தானே வந்து ஆகணும். ஸோ உள்ளே வந்து ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டே ஒரு பண்ணு தான் போட்டுட்டேன் ஸ்டெப்ஸு கீழே இறங்குனா அவன் வரான். அதை கூட கண்டுக்காம நீங்க உங்க ஆண்டி கூட சேர்ந்து ஓடிட்டீங்க. அவனும் பின்னாடியே வரான். சிங்கமா போறீங்க, இருங்க நான் கார் எடுக்கிறேன் வந்து இருங்க அப்படி சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அப்பாவுக்கு உடம்பு முடியல, நீங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கீங்க. கடுப்பாக வருது, எந்த மாதிரி இருந்திருப்பான் அப்படி தோணுது. இந்த டைம் நீங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்பா ஒன்றும் இல்லைல்லப்பா, அப்பா என்னாச்சுப்பா, ஏன்ப்பா திடீர்னு இப்படி ஆச்சு அப்படிலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா மேரேஜ் திடீர்னு வச்சுட்டோம்ல, ஸோ அதில் கொஞ்சம் அலைஞ்சிட்டம்மா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், லைட்டாக நெஞ்சு வலிச்சுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்காரு. உங்களுக்கு அலையாக வருது, நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க கடுப்பில் நின்றுட்டுருக்கான். சரி ஓகே, இது வேணும்ட்டு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு தான் அவனுக்கு தோணுது. ஆனாலுமே கடுப்பாக தான் நின்றுட்டுருக்கான். அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுச்சா. ஸோ இப்படி டைம் போதும், அந்த டேவும் முடியுதா. ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லை. ஜெமன் கடுப்புலையே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போயிட்டான். நீங்கள் அவங்க வீட்லேயே இருக்கீங்க, அப்பாவை பார்த்துட்டு அப்படி இருக்கீங்க. நைட்டு வீட்டுக்கு வரான், கத்திக்கிட்டே வரான். வயன் எங்கடி இருக்க, எதுக்கடி கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்ற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரான். வீட்டில் யாருமே இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. வயனங்க கேட்டுட்டே வீட்டுக்குள்ளே வரான். ஸோ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காடா, இன்னும் வரல அப்படி சொன்னான். நேற்று போனாமா, இன்னும் வரலையா அப்படின்னு அவன் ஷாக்காக பார்க்குறான். ஆமாம் உடம்பு சரியில்லை, பின்ன என்னடா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. கடுப்பில் அங்கேருந்து போகிறான். ரூமுக்கு போனால் உங்கள் மொபைல் அவன் ரூமில் தான் இருக்கு, ஃபோனு இங்கேயே வச்சுட்டு போயிருக்கா, இத்தனை வாட்டி நான் உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பில் அந்த ஃபோன் எடுத்து மேலே வச்சுட்டான். அந்த ரூமை க்ளீன் பண்ணவே இல்லை, அவன் தான் போயிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறான். டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே அதான் எதுவும் நடக்கலைல்ல, இதெல்லாம் எதுக்கு பார்த்தா கட்டுப்பாகவும் வருது அப்படிங்கிற மாதிரி நேற்று உங்கள் மேலே இருந்திருப்பான். ஸோ அதை நினைக்கும் போது அப்படி இருக்கு. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் திங்க் பண்ணுறான். அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க கூடாதா, லேட்டாக வந்துட்டு இருந்தா அப்போ ஏதாவது முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி கடுப்பில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு படுத்து தூங்குறான். 2 days இப்படியே போகுது. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க ஜிமன், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் வீட்டுக்கு ரெடிட்டு வரான். அவ்வளோ குஷியில் நீங்கள் ஆன்ட்டிக்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரி இருக்க ஜிமன் அவன் ரூமுக்கு ஓடுறான். வேகமாக அப்படி ஓடுறான். அவன் இன்னைக்கு வந்திருப்பான், எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமுக்கு போய் பார்த்தா ரூமில் இல்லை. எங்கே போயிருப்பான், ரூம் க்ளீனாக இருக்கு, ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணியிருப்பீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிவிட்டு அவன் எங்கடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரூமில் தேடிட்டான். இல்லை நீங்கள், ஸோ வெளியே வந்தாலும் இல்லையா, அம்மா சும்மா சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட கேட்கலான்னு அப்படின்னு வந்தா. நீங்கள் ஆன்ட்டி கூட தான், ஆன்ட்டி ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ கிட்ட வந்தா கை பிடிச்ச ரூமுக்கு வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொன்னா. ஆன்ட்டி டி அவள் கையை விடுறா. அம்மா இம்பார்ட்டனாக கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நேரத்துக்கு எங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அதே நிற்கும் போதோ டீ நில்லுடா, எது பேசுறதுனால இங்கே பேசு அப்படி சொல்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் பர்சனல், பரவாயில்ல இங்கே பேசு மா, உங்களுக்கு ஐயோ நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன், என்னம்மா அது இங்கே பேசணுமா, ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை அகைன் பிடிக்க வரான். ஆன்ட்டி கையை தட்டி விட்டுட்டு நீ எதுக்கு கூப்பிட்றன்னு எனக்கு புரியுதா, அவளை நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாதா, உங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. 2 பேரும் ஷாக் ஆகிட்டீங்க. அவன் இன்னும்மா உள்ளற, இங்கே பாருங்க விளையாடுறதா இருந்தால் அப்புறம் வந்து விளையாடிக்கலாம், இவ்வளோவா அவசரமாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போதா டி கல்யாணத்தை தான் அவசரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாரு
இது அப்படிலாம் பண்ண முடியாது. ஒயனோட அம்மா சொல்கிற வரைக்கும் உங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது. ஒயன் என் கூட தான் தூங்குவான். டைம் ஆயிடுச்சு பாரு, நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி அவனை வெளியே தள்ளி கது சாத்தியாச்சு. அம்மா இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குமா, எதுவாக இருந்தாலும் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அவங்க நைட்டு டோர் ஓப்பன் பண்ணி பில்லோவை தூக்கி போட்டு போய் உன் ரூமில் தூங்கு, ஒயன் உன் கூட வர மாட்டான், ஷார்ட்டாக சொல்லியாச்சு, மேலே போ அப்படி சொல்லிட்டு அகைன் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. கடுப்பில் கத்துறான். நீங்கள் இங்கே சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா. அவங்க உங்களை பார்த்து ஒயன் நீ புரிஞ்சுக்கிறல அப்படி சொன்னான். தலையாட்டி எனக்கு புரியுது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு படுத்து தூங்கியாச்சு. மார்னிங் எழுந்த குளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி வீட்டாண்ட ஆன்ட்டி ரூமில் இருக்கீங்க. ஆன்ட்டி ரூமில் ஆன்ட்டி குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சரி ஓகே நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜெம்மன் ரூமுக்கு வரீங்க. பெட்டு பார்க்குறீங்க, ஜெம்மன் காணோம். சரி ஓகே, எழுந்து சீக்கிரமாக போயிட்டுருக்காங்க போல், கடுப்பில் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி உள்ளே வரீங்க. பெட்டு பார்க்குறீங்க. பெட்டு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஷெய்ய வருது. ஸோ அந்த ரூம் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கபோர்ட் வந்து உங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நைட்டு ஆன்ட்டி பேசியிருப்பாங்க ஏன் சின்ன அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. சிரிப்பாக வருது. இது அவன் குழந்தைத்தனமாக பண்ணியிருப்பான். ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க ஷவரை ஆஃப் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. ரெஸ்ட் ரூமே கொஞ்ச நேரம் சவுண்டாக இருந்திருக்கும். நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. பிகாஸ் ஜெம்மன் பண்ணது அது எல்லாமே ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஷெய்யோட ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போது சவுண்டே ஆஃப் ஆன மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ அவங்க கையை கொண்டு போயிட்டு உங்கள் ஷோல்டரில் வச்சுருப்பீங்க. ஸோ ட்ரெஸ்ஸை கழட்டலாம் அப்படி. இப்போது இந்த சவுண்ட் எதுவுமே கேட்கல இல்லையா, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்க. பேக்கில் இருந்து ஜெம்மன் வரான். மிரர் வழியாக நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் அவன் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் நியூட்டாக வெளில வரான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சடனாக நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்ககிட்ட நடந்து வந்துட்டே இருக்கான். நீங்கள் இல்லை 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 நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டுருக்க. அவன் பின்னாடியே வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டோம். அது இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் எதுவும் பார்க்கல அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவங்க காதுகிட்ட வந்து எங்கே நடி பண்ணுற, சாரி இங்கே பாத்ரூம் இருக்கீங்க தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே வந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் கத்துறீங்க. ஓகே, அப்போது நீ என்னை பார்த்துட்டேன். இல்லை நான் எதை பார்க்கல ஜெம்மன். ஓகே, பார்க்கலன்னு ஏன்டி ஷிவர் ஆகுதா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது சைலண்ட் ஆகிட்டீங்க. நீ தான் பார்த்துட்டீங்க இல்லையா? ஏன்டி சைலண்ட்டாக இருக்கா? என்னை பார்த்த தானே? பார்த்தா இல்லை ஜெம்மன், அதான் சொல்கிறல என்னை பார்த்தா. இல்லை ஜெம்மன். ஓகே, நீ என்னை பார்க்கல. நான் பார்க்கல ஜெம்மன், சாரி நான் பார்க்கலன்னு என்னடி இப்போ காட்டுறேன், பார்க்குறியா? ஜெம்மன் என்ன பேசுகிறீங்க? ஐம் சாரி, நீங்கள் குளிச்சிட்டுக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ள வந்திருக்கவே மாட்டேன். ஐம் சாரி ஜெம்மன் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க. நீ ஏடி சாரி கேட்குற? நம்ம புருஷன் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண வந்தா? நான் குளிக்க வந்தேன் ஜெம்மன். ஐம் சாரி சொல்லாதா? ஓகே, நீ என்னை பார்த்தல? அது ஜெம்மன் பார்த்தியா இல்லையா? ஆனால் தெரியாமல் பார்த்துட்டேன் ஜெம்மன். சரி, நான் ஒன்று பார்க்கணுமே.
அப்படி சொல்லும் போதே திரும்பி ஒன்று பார்க்குறீங்க. அதாவது அவன் கழுத்துக்கு கீழே பார்க்கல, உன் மூஞ்சி பார்க்குறீங்க. இப்படியே பார்த்தா எப்படி? மிரரில் பார்த்ததுனால சரியாக தெரிஞ்சிருக்காதா? அப் அண்ட் டவுன் பார்க்குறியா? ஜிம்மன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நான் வெளில போகிறேன் அப்படின்னு கிளம்ப போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சிட்டா, ஏன்னா ஃபுல்லாக நீ பார்த்துக்கூடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிம்மன், நானே சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் அவங்கள அப்படி அவங்க கூட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் அப்படி நீங்கள் பேச வரீங்க. ஸோ அவன் என்னை பார்த்தியா இல்லையா? பார்த்தியா இல்லையா? ஜிம்மன் பார்த்த. ஜிம்மன் என்னை நீ முழுச பார்த்துட்டடி, ஒன்று நான் பார்க்கணும்ல ரிசல்ட்டு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா? என்ன ஜிம்மன் பண்ணுறீங்க? நான் தெரியாமல் பார்த்துட்டேன் ஜிம்மன். அப்போ பார்த்தா ஜிம்மன் பார்த்தா நீயே ஒத்துக்கிட்டடி, பார்த்தல? ஆமாம் ஜிம்மன், அப்போ நான் ஒன்று பார்க்கணும்ல ஜிம்மன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிம்மன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அடிய மக்கு பொண்டாட்டி இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி இப்போ பிடிச்சி அட்டாச் பண்ணிக்கிறான். நான் எப்படி இருக்கேன்? உனக்கு எதுவும் தோணலையாடி அப்படி கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்குமே டெம்ட் ஆகிற மாதிரி அந்த சுச்சுவேஷன். பிகாஸ் ஆல்ரெடி ஜிம்மன் டெம்ட் ஆகிட்டான். அவன் ஹிப்போடு சேர்த்து உங்களை அட்டாச் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா? ஸோ அவனை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, அவன் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. ஸோ அவன் டெம்ட் ஆகிட்டான், அவங்களுக்கு தெரியுதா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே ஒரு மாதிரி ஆகிட்ருக்கீங்க. அவன் ஏதாவது பண்ணலாமா? ஆண்டி இதெல்லாம் வேண்டான்னு நம்ம 2 பேர் ஏதாவது பண்ணலாமா? அதான் சொன்னல ஆண்டி. வயன் ஆண்டிலாம் இதில் நடுவில் கொண்டு வராதா? உனக்கு இப்போ எப்படி இருக்க? டெம்டாட் இருக்கல்ல? பொய் சொல்லாதாடி. இல்லை ஜிம்மன். ஓகே, ஆனால் நான் டெம்ட் ஆகிட்டேனடி. ஜிம்மன் ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன். ஜிம்மன் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அட்டாச் பண்ணி வாலில் லாக் பண்ணி க்ளோஸாக இழுத்து இப்போ எப்படி இருக்கு? ஜிம்மன் வேணாம் ஜிம்மன், ஆனால் எனக்கு வேணுமாடி ஜிம்மன் ப்ளீஸ். போதாடி. கண்ணை மூடா அப்படி சொல்கிறான். ஸோ நீங்களும் கண்ணை மூட உங்களை தூக்கி அப்படியே அவன் வாலில் லாக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சி ஒரு தைஸ் எடுத்து கிரிப்பாக கையில் லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு சைலண்டாக தான் இருக்கீங்க. அவன் ஷோல்டரை டைட்டு பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவன் வாய் மட்டும் தாண்டி வேணான்னு சொல்லுதான். மொத்தத்தில் எனக்கு வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல நீங்கள் பிடிச்சவனை தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்துட்டீங்க. அவன் சிரிச்சுட்டே நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க அந்த டவுல் எடுத்து வேர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரான். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. உண்மையாகவே அவன் ஏதாவது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு வந்துட்டான். ஆன்டி ரூமில் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் லூஸ் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு என்னாச்சு அப்படிலாம் நீங்கள் புலம்பிட்டுருக்க. ஆண்டி இன்னும் குளிக்கலையா? எல்லாண்டி தூந்து குளிச்சிரு அப்படின்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க ஆன்டி ரூமில். ஸோ ஜிம்மன் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கீழே வரான். ஆன்ட்டியை பார்த்தா ஒயனங்கம்மா அப்படி கேட்குறான். குளிக்க போயிருக்காடா அப்படி சொன்னால் நெக்ஸ்ட்டு நீங்கள் குளிச்சிடலாம் வெளில வரீங்க. ஜிம்மன் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் என்னென்னா பண்ணிட்டான்.
அப்படின்னு உங்கள் செஸ்ட்டை ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் தான் அவங்க செஸ்ட்டை ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி டைம் போகுது. ஆஃப்டர்நூன் கால் பண்ணுறான், அப்படி பேசுகிறான், ஃப்ளோட் பண்ணுறான், என்ன பேசுதுன்னே தெரியாமல். பக்கத்தில் வேறு ஆன்ட்டி இருக்காங்க. முழிச்சிட்டே ம் ம் அதை மட்டும்தான் சொல்கிறீங்க. என்னடி ஆன்ட்டி இருக்காங்களா? சரி, மார்னிங் என்னடி ஃபீல் பண்ண என்கிட்ட இருந்து? ஜம்மன் சொல்ல, என்ன ஃபீல் பண்ண? ஜம்மன் ப்ளீஸ் சொல்லுடே. உனக்கு ஃபீல் ஆச்சா நான் நீடியாக இருந்தேன்னு? ஜம்மன் ப்ளீஸ் சொல்லுவாயா? உன்கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? ஜம்மன் வேண்டாமே. எதுக்கு வேண்டாம்? ஜம்மன் ஆன்ட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? என்னடி பண்ணுற? ஜம்மன் ஒன் அப்படின்னு ஆன்ட்டி கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க ஆன்ட்டிக்கிட்ட. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆன்ட்டி முன்னாடி எப்படி பேசுதுன்னு கூட தெரியல. நான் அடிக்கடிக்கு கால் பண்ணுறான், சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்குறான். எடுத்து பேசிட்டு லாஸ்ட்டு வைக்கும்போது மிஸ்ஸுடி அப்படியே சொல்லி தான் வைக்கிறான். ஸோ உங்களுக்கு புரியுது. ஈவினிங் ஆகுது. ஸோ சார் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறாரு. இப்போ நைட் ஆகுதா? ஜம்மன் ஆஃபீஸ் விட்டு வரான். வரும்போதே கிச்சனில் உங்களை பார்த்துட்டான். நம்ம பொண்டாட்டியை பார்க்குறதே பெரிய அதிசயம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்குள்ளே வரான். நீங்கள் குக் பண்ணிட்டே அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பேக்லேயே ஹக் பண்ணிக்கிட்டான். தெரிஞ்சிருச்சு ஜம்மன்னு. வன் ரொம்ப மிஸ் பண்ணண்டி சொல்கிறான். ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் அப்படியே ரொட்டேட் பண்ணி அவங்க லிப்ஸில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். கண்ணை மூடி நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. லிப்ஸை விட்டுட்டு சொல்ல, என்ன நீ மிஸ் பண்ணியா? உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். அப்படி சொன்ன உடனே அவனே ஹாப்பி ஆகிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படி உங்கள் நெக்கு கிட்டே வரான். அவன் ஷோல்டர் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. லிக் பண்ணி லைட்டாக கடிக்கும் போதா உங்களையும் மீறி ஜம்மன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்லோவாக கிஸ் பண்ணி பைட் பண்ணவ ஃபாஸ்ட்டாக ஹார்டாக அப்படி ஒரு கிஸ்ஸு. ஜம்மன் அப்படி சொல்கிறீங்க. அவங்க எப்போ பிடிச்ச அப்படியே தூக்கி மேலே உட்கார வச்ச டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரம்பிக்குதா? நீங்கள் அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டி அவன் நெக்கிக்கிட்ட போயிட்டா. ஜம்மன் ஜம்மன் வேணாம் ஜம்மன், பண்ணக்கூடாது ஜம்மன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவன் உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் 2 காலுக்கும் நடுவில் வரான். ஜம்மன் ப்ளீஸ், ஜம்மன் ப்ளீஸ், ஜம்மன். ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறான். அவன் கையை போட்டு கிட்ட போயிட்டு ஃபேஸை பார்க்குறான். வேர்த்து போயிட்டுருக்க. உங்கள் கண்ணை பார்த்துட்டே அவன் ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெயினா? கத்திட்டீங்க. என்னடி பண்ணுற? எதுக்கடி இப்படி கத்துற? ஜம்மன் ஜம்மன் என்ன பண்ணீங்க? ஜம்மன் ஜம்மன் வலிக்குது. சும்மா இருடி. அம்மா எங்க? ஆண்டி ஆண்டி எங்கே வெளியே போயிருக்காங்க. ஓ, அம்மா இல்லையா? ஆமாம் ஜம்மன் வலிக்குது. அப்படி நீங்கள் சொல்ல அவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பெயினாக இருந்தா நெக்ஸ்ட்டு ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. அவன் கழுத்தில் கை வச்சு இறுக்கமாக அவனை பிடிச்சிட்டேன். ஜம்மன் வேணாம் ஜம்மன், இப்படி பண்ணக்கூடாது ஜம்மன், ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க ஜம்மன் அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறீங்க. பட் இப்போ சொல்ல, இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா?
ம்ஹும். வேணாம் வேணாம் ஜெமன், என்ன விட்டுருங்க ஜெமன். அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆன்ட்டி வந்துட்டாங்க. ஆம், ஒயன் ஒயன் ஒரு குட் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. 2 பேருக்குமே கேட்டுருச்சு. டக்குன்னு ஜெமன் உங்களை விட்டுட்டு கீழே இறக்கி நிற்க வச்சுட்டு உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நடுக்கும் வேர்த்து கொட்டு போயிடுச்சு. அதோடவே நிற்கவே முடியல ஃபஸ்ட்டு உங்களால். அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஆன்ட்டி உள்ளே வந்தா, ஏய் என்னாச்சா வேணும் உனக்கு, ஏன் இப்படி வேர்த்து போயிருக்கு, என்னாச்சா? அது ஒன்றும் இல்லை ஆண்டி. ஒன்றும் இல்லையா? நான் ஒரு குட் நியூஸோடு வந்தேன்டா. குட் நியூஸா? உங்கள் அம்மா தான் பார்க்க போனேன். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் நீ உன்னை பார்க்க ஏன் இப்படி இருக்க? அப்படி கேட்க, நீங்கள் ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் உங்களை பார்க்க அப்படி இருக்க. உடம்பு சரியில்லையா ஓயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஸ்டொமக் பெயின் சொன்னான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து சொல்ல நீங்களும் ஆமான்னு தலையாட்டுறீங்க. சரி அப்போ ஓகே வேணாடா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜிம்மனுக்கு இது இடி விழுந்த மாதிரி இருக்கு, வேண்டாமா நம்மளே ஏதோ பண்ண போயிட்டு என்னதோ பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கு, வேண்டாமா அப்படியும் இருக்கு. அவங்க உங்களை பிடிச்சிட்டு சரி நீ எதுவும் குக் பண்ண வேண்டாம் விட, நம்ம ஆர்டர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் இது ஸ்டொமக் பெயின் தான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை. என்ன சொன்னாங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பேச வரான். ஃப்ராடு போடா இங்கிருந்து, அவளுக்கே போட முடியல சொல்லிட்டு இருக்கா, நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆண்டி உன்னை அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கா? முடியல. ஆண்டி கூடவே மெதுவாக நடந்தா அவங்க கூடவே போறீங்க. அம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம், ஓய்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிக்க வரான். போடா நீ எதுக்கு வரும்னு சொல்றது நல்லா தெரியுது, இங்கே கிளம்பு அப்படின்னு திட்ட வராங்க. நீங்கள் எல்லாண்டி நான் ரூமுக்கு போகிறேன். ஏண்டா? அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு பெட்டை விட்டுட்டு நீங்களும் அவங்களும் கீழே படுக்கிறீங்க. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் படுத்துக்கோங்க நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜெமன் அவ்வளோதான், உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டான். நீ என்னடா பண்ணுற? இல்லைம்மா அவளுக்கு தான் ஸ்டொமக் பெயின் இல்லை, ஸ்டெப்பில் எப்படி நடந்து வருவா, அதனால தான் தூக்கிக்கிட்டேன். நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கோ சரியா, நாளைக்கு எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணுறோம். நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் விடுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கிட்டே போகிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய ஸ்மைலோட அவங்கள தூக்கிட்டு போகிறான். ஸோ நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஒரு வாட்டி மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ அதனால தான் ஜிம்மன் கூட போகிறேன் அப்படி சொல்லியிருப்பீங்க. அதான் ஆன்ட்டி சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஜிம்மன் ரூமுக்கு வந்தாச்சு, 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. இப்போ ட்ரெஸ்ஸு ஜிம்மன் எல்லாத்தையும் பண்ணுறான். பண்ண உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து அதை ஜமன் அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மார்னிங் சவுண்டு அவனுக்கு அப்படி இருக்கு. அப்படி ஒரு 3 ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். ஸோ இதோடவே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு எதுவும் அவ்வளோ ரொமான்டிக்காக அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஹாட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் போட்டிருக்கேன், நல்லா இல்லைன்னு பேசாதீங்க. சரி ஓகே, பாய்.